Question number 38, 10th subdivision. ஸோ ஒரு ரெண்டு வீட்டோட முகப்பு மாதிரி இருக்குது. இதில் ஒரு வியை தலைகீழ வச்சது மாதிரி இருக்குது. இங்கே ஒரு குச்சியை நாட்டின மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த காம்பவுண்டுக்கு நாம் நேம் பண்ண போகிறோம். நேமிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்பரிங். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், திஸ் இஸ் செகண்ட் கார்பன், திஸ் இஸ் தேர்ட் கார்பன், this is fourth carbon, this is fifth carbon. ஸோ இப்படி இருந்தால் அவங்களுக்கு நேமிங் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியுது, அப்படி தானே? அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரைட் செயினில் இதை எழுதணும். டோட்டலி 5 கார்பன்ஸ் ஆர் இந்த ஸ்ட்ரைட் செயின். ஸோ 5 கார்பன் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. இந்த ஃபர்ஸ்ட் கார்பனில் CH3, இந்த ஃபிஃப்த் கார்பன்லேயும் CH3. புரியுதுங்களா? இப்போது செகண்ட் கார்பனில் எல்லாத்துலேயும் என்ன செய்யணும்? CH2 CH2 CH2ன்னு போடணும். இப்போ செகண்ட் கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் என்ன செய்யுது? ஒரு மெத்தில் குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இப்படி குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா என்னாச்சு? ஒரு மெத்தில் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் இடையில ஒரு டபுள் பாண்ட். அப்போ ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனும் என்ன செய்யணும்? எலிமினேட் ஆனால் தான் இங்கே என்ன இருக்குது? ஒரு டபுள் பாண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். சரி, இப்போ தேர்ட் கார்பன் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபோர்த் கார்பனில் என்ன இருக்குது? ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம்? அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். இதில் ஒரு மெத்தில் குரூப்பு சப்ஸ்டிடியூட் ஆகியிருக்குது. குச்சின்னா என்ன அர்த்தம்? மெத்தில் குரூப் இருக்குதுன்னு. ஃபிஃப்த்து கார்பன் ஒரு CH3 போட்டோம். இப்போ ஃபோர்த்து கார்பனில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குச்சி மாதிரி இருக்குது, கீழே ஒரு குச்சி மாதிரி இருக்குது. இப்போ மேலே ஒரு குச்சிக்கு ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு மெத்தில் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கீழேயும் ஒரு குச்சி ஃபோர்த்து கார்பனில் தான் இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம்? இந்த ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு CH3 மெத்தில் குரூப். இது வந்து பேர் என்ன? மெத்தில். இப்படி குச்சி மாதிரி இருந்தால் மெத்தில் குரூப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன். இப்போ நம்ம இதுக்கு சஃபிக்ஸ் எழுதிட்டோம், ப்ரிஃபிக்ஸ் எழுத போகிறோம். எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு சஃபிக்ஸ் எழுதுகிறோம். பேரண்ட்னா 5 கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் பென்டேன். ஓகே, ஸோ பென்டேன் எழுதிட்டோம். ஆனால் இது பென்டேன்னு சொல்ல முடியாது, இதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஏன் ஷுட் பி ரிமூவ். டபுள் பாண்ட் இருந்தால் அன்சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டபுள் பாண்டோட பொசிஷனை மென்ஷன் பண்ணுவோம். அப்போ எங்கே இருக்குது? செகண்ட் பொசிஷன். 2 டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம்? ஈன். ஓகே, ஈன். அடுத்தது நம்ம ப்ரிஃபிக்ஸ் எழுத போகிறோம். ப்ரிஃபிக்ஸு எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். செகண்ட் கார்பன், ஃபோர்த்து கார்பனு. அப்போது இதை எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 4, அதே ஃபோர்த்து கார்பன்லாம் இருக்குது, அதனால இதெல்லாம் 4 டேஷ்னு கொடுக்கலாம். எல்லாமே என்னது? மெத்தில் குரூப். எத்தனை? 3 மெத்தில் இருக்குது, அதனால ஒரு ஹைஃபன் போட்டுக்கோங்க. ட்ரை மெத்தில். வாட் இஸ் தட்? ட்ரை methyl. The name of the compound is 2,4,4 dash trimethyl pentene. ரைட்டா? 38th 11th subdivision பார்க்க போகிறோம். இது ஒரு வீடு மாதிரி இருக்குது. இதில் ஒரு NH2 குரூப் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து ஒரு குச்சி மாதிரி மேலே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு நம்பரிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட் கார்பன் அட்டம். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு இங்கே NH2 இங்கே இருக்கிறதுனால அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, லீஸ்ட் நம்பர் வரும்படியாக போடணும். அடுத்தது செகண்ட் கார்பன், திஸ் இஸ் தேர்ட் கார்பன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ஸ்ட்ரைட் செயினில் பார்க்குறோம். ஸோ 3 கார்பன் என்ன ஸ்ட்ரைட் செயின் ட்ரை போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு C, செகண்ட் C, 3, தேர்டு C. ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக பேரண்டை CH3, லாஸ்ட் லைன் CH3 போடணும். இங்கே என்ன செய்யணும்? CH2. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கார்பனில் என்ன இருக்குது? ஒரு அமீன் குரூப். NH2னா இது பேர் என்னது? அமீன். இதோட ஃபங்க்ஷனல் குரூப்போட நேம் என்ன? அமீன் குரூப் இருக்குது. அப்போ ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் கார்பன் தான் ஃபஸ்ட் கார்பன். அது ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் எடுத்தால் இது CH2வாக மாறிடும். இதில் ஒரு அமீன் குரூப் NH2 குரூப்பு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதே ஃபஸ்ட்டு குரூப்பில் என்ன இருக்குதுன்னா பாருங்கள், ஒரு ஃபினைல் குரூப். ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு C6H5. இந்த குரூப்பை எப்படி சொல்லுவோன்னா ஃபினைல் குரூப். ஓகே, இந்த ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு என்ன செய்யிருக்காங்க? C6H5. ஓகேவா?
அடுத்தது செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பனில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு இந்த ஒரு குச்சி மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஒரு மெத்தில் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். இதுக்கு நேமிங் எழுதுகிறோம். ஸோ இதுக்கு நம்பரிங் போடுறோம் 1. ஏன்னா அமீன் குரூப் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். 2 3 3 கார்பன் ஆட்டம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அந்த பேரண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? 3 கார்பன் ஆட்டம் இருந்துன்னா அதை என்ன சொல்லுவோம்? ப்ரோப்பேன். ஓகேவா? இதில் ஒரு ஃபஸ்ட் கார்பனில் என்ன இருக்குது? அமீன். அமீன்னா என்னது? ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இதை என்ன செய்கிறோம்? ஃபங்க்ஷனல் குரூப்பை என்ன செய்கிறோம்? சஃபிக்ஸாக எழுதணும். ஓகேவா? சஃபிக்ஸாக எழுதும்போது இந்த ப்ரொப்பேனில் இருக்கக்கூடிய ஈயை என்ன செய்கிறோம்? ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ரொப்பான் 1 அமீன். ஓகே, இதில் 2 சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஒரு மெத்தில் குரூப்பும் ஒரு ஃபினைல் ரேடிக்கலும். ஸோ அந்த சப்ஸ்டிடியூண்ட்டை நம்ம எப்படி எழுதுகிறோம்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டருக்கு நம்ம எழுதுகிறோம். பாருங்கள், 2 சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஏபிசிடியில் எது ஃபஸ்ட்டு வரும்? மெத்தில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ எந்த பொசிஷனில் மெத்தில் இருக்குது? செகண்ட் பொசிஷனில். அதனால என்ன செய்கிறோம்? 2 மெத்தில் 1 இது என்னது? ஃபினைல். ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ த நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் 2-methyl 1 phenyl propane 1 amine is the name of the compound.